மிஸ்ஸா பீரியட்ல கைதாகிறது வேற, மிஸ்ஸால கைதாகிறது வேற. எப்படி இப்போ ஜனவரி வரைக்கும் டிஎம்கே ஏன் மிஸ்ஸாவையோ எமர்ஜென்சியோ எதிர்த்து எந்த இதுவும் பண்ணல? பிரசிடென்ட் எதிர்த்து தானே நீங்க எமர்ஜென்சில வந்து ஃபைட் பண்ணணும். பண்ணியிருந்தா அரெஸ்ட் ஆயிருப்பீங்க. அரெஸ்ட் ஆகல. மாறா ஸ்டாலின் கல்யாணம் பண்ணாரு. ஷா கமிஷன்னு ஒன்று வைக்கிறாங்க. எமர்ஜென்சி காலகட்டத்தில் நடந்த அநியாயங்களை வந்து இந்தியா முழுக்க எடுக்கிறாங்க, டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. சிஎமோட பையன் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டிருக்காரு, இவருக்காக இன்னொருத்தர் இறந்து போயிருக்கிறார் இப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. இதை அந்த ரிப்போர்ட்ல பதிவு பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்க? கண்டிப்பா பண்ணல. இதுல ஸ்டாலினுடைய பேரு இல்லை. இப்போ கடைசியா இதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கான இடம் எது? ஜெயிலு. அங்க ரிப்போர்ட் இருக்கணும்ல. 75, 76, 77 டைம்ல பேரே இருக்குமே, இருக்கணும்ல. இருக்கும். ஆர்டிஐ போட்டிருக்காங்க. என்ன ரிப்ளை தெரியுமா? ஃபைல் இல்லையே. சென்னை சென்ட்ரல் பிரிசன்ல இருந்த ஃபைலை காணோமா, கோயம்புத்தூர்ல இருந்த ஃபைலை செல்ல அரிச்சிடுச்சான், பாளையங்கோட்டையில இருந்த ஃபைல் வந்து தானே பேர்ல காணாம போயிடுச்சு. என்னங்க இதெல்லாம் ஒரு பொறுப்பு இல்லாம. டிடென்ஷன் ஆர்டர் அப்ப ஸ்டாலின் கிட்ட இருக்கணும்ல. திமுக காரங்களுக்கு அந்த மிஸ்ஸான்ற வார்த்தையை கேட்டாலே அப்படியே கண்ணை மூடி, ஐயோ நம்ம தலைவர் அன்னைக்கு அந்த மிஸ்ஸாவுல என்னைக்கு போட்டாங்க மிஸ்ஸா? என்னைக்கு போட்டாங்க? அதான் அந்த எமர்ஜென்சி பீரியட் வந்துச்சு அந்த டைம்ல. எப்போ வந்தது எமர்ஜென்சி? 77 டிக்ளேர்டு. டிக்ளேர்டு டிக்ளேர்னா எமர்ஜென்சி எப்போ? 74 75 75. யார் ஆட்சியில் இருக்கா? காங்கிரஸ். இங்கே தமிழ்நாடு திமுக. யாரு தலைவர்? யாரு சிஎம்? எங்க ஐயா கலைஞர் கருணாநிதி. எந்த வருஷம்? 75 ஜூன் மாசம் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்க. ஆமா. உங்க ஆட்சி எப்ப கலைக்கப்படுது? 77. 76 கலைக்கப்படுது. 77 திரும்ப வருது. திரும்பவும் காங்கிரஸோட கூட்டணி. ஆனா அங்க வரவே இல்லை. இப்ப நான் மிஸ்ஸாக்கு வரேன். இப்ப மிஸ்ஸானா என்ன? அது மாதிரி இன்டர்னல் செக்யூரிட்டி இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னா என்னன்னா, இந்தியாவுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணக்கூடியவர்கள் அப்போ வந்து நிறைய ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருந்தது. நக்சல்ஸ் இதெல்லாம் நம்ம காலகட்டத்தில் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும் பொழுது இந்த மிசா ஆக்டில் வந்து ரவுடி எலிமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸு, அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் பேசுகிறவங்க இவங்க எல்லாரையும் வந்து கைது பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரம் வந்து கொடுக்கப்படுது. 75 ஜனவரியில் வந்து இது லா பாஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எமர்ஜென்சியை வந்து 75 ஜூன் மாதம் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வராங்க. கொண்டு வந்த மாதம் வந்து ஜூன் ஜூலைலலாம் வந்து நிறைய பேர் இந்தியா ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகுறாங்க. தமிழ்நாட்டில் கூட நிறைய பேர் அரெஸ்ட் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேலே வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து இந்த ஜூன் டு ஜனவரி ரெண்டாக பிரிச்சுப்போம் மிஸ்ஸாவை. ஜூன் டு ஜனவரி, ஜனவரி டு ஜனவரி ரெண்டாக பிரிச்சுப்போம். இந்த ஜூன் டு ஜனவரியில் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரே ஒரு பொலிட்டிக்கல் கைதி தான். யாரு? ஸ்டாலின். இல்லை, அவர் ஏடிஎம்கேவை சேர்ந்தவர். ஏடிஎம்கேவை சேர்ந்தவர். டிஎம்கே என்ன பண்ணுச்சு? டிஎம்கே என்ன பண்ணாரு ஜூனுக்கு அப்புறம்? டிஎம்கே பண்ணுச்சே அப்ப என்ன பண்ணுச்சு? எதிர்த்து மிஸ்ஸாவை எதிர்த்து எமர்ஜென்சியை எதிர்த்து முழங்கினாரா கருணாநிதி? அப்படிலாம் இல்லையே. ஏன் பண்ணல? இவங்க தானே. வாஜ்பாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, பிரைம் மினிஸ்டர் எல்லாம் இருந்தாரு. அவரு அரெஸ்ட் பண்ணாங்க. ஜெயபிரகாஷ்னு ஒருத்தர், அவர் பெரிய லீடர். அப்ப அவரு அரெஸ்ட் பண்ணாங்க. நிறைய பேர், அருண்ஜேட்லில இருந்து ஏகப்பட்ட லீடர்ஸை வந்து டெல்லி அந்த நார்த் இந்தியாலலாம் வந்து நிறைய தலைவர்களை வந்து உடனே மிஸ்ஸா அனௌன்ஸ் பண்ணி எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாளே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. டிடென்ஷன் இதாப்பா ஆர்டரு, உன்னை கைது பண்றோம் அப்படின்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு வந்து நீங்க ட்ரையல்லாம் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. கோர்ட்ல டைரக்டா அரெஸ்ட், ஜெயிலே போட்டுறலாம். ஜெயில கொண்டு போய் போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து நாட்டுடைய பாதுகாப்பு குறித்த விஷயங்கள். இதை பத்தி இவங்க தப்பா பேசுறாங்க, இதனால வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும். கரெக்ட். எமர்ஜென்சி ஏன் வந்ததுன்னா, மேடம் இந்திரா காந்தி இருந்த பொழுது அவங்க வந்து அந்த எலெக்ஷன் வந்து சட்டத்துக்கு புறம்பா விதத்துல தான் எலெக்ஷனை ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தோத்தவர் கேஸ் போட்டார். அந்த கேஸ்ல அவர் ஜெயிச்சிட்டார். அப்ப இவங்க வந்து தோத்துட்டாங்க. ஓகே, கோர்ட் ஆர்டர் படி. அப்போ வந்து அவங்க எமர்ஜென்சியை இது பண்றாங்க, டிக்ளேர் பண்றாங்க. டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு முழு சர்வாதிகாரி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து அவங்க போயிடுறாங்க. சர்வ வல்லமை படைத்தவர்கள் வந்து 2 பேர் தான் இந்தியாவில். ஒன்று பிரைம் மினிஸ்டர், இன்னொருத்தர் பிரசிடென்ட்.
இவங்க 2 பேர் கையில தான் எல்லா பவரும். இப்போ தமிழ்நாட்டில் எப்போ வந்து இந்த கருணாநிதி அவர்கள் சிஎம் ஆனாரு 71ல், 67ல் எலெக்ஷன் நடக்குது, அண்ணா சிஎம் ஆறாரு, இறக்குறாரு, 69ல் கலைஞர் சிஎம் ஆறாரு, கருணாநிதி 71ல் ஆட்சியை கலைக்கிறார். ஆக்சுவலாக 72ல் எலெக்ஷன் நடக்க வேண்டியது, ஒரு வருஷம் முன்னாடியே கலைச்சு நின்று ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச பிறகு எம்ஜிஆருடைய அந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வருது, கட்சி உடையுது. 74 அந்த வாக்கில் கட்சி உடையுது. அவர் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கார் எம்ஜிஆர் அவர்கள். இப்போ 71ல் வந்தது. எப்போ திரும்ப எலெக்ஷன் நடக்கணும்? 76ல் நடக்கணும். ஓகே, 5 வருஷம் கழிச்சு நடக்கணுமா? 75 ஜூனில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து எப்படி முழங்கி இருக்கணும்ல, இந்திராவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசி இருக்கணும்ல. பேசணுமே. எங்க பேசுனீங்க? ஆட்சி கலைஞ்சது ஜனவரி 31 நினைக்கிறேன். அந்த 6-7 மாசத்துல ஒரே ஒரு பொலிட்டிக்கல் கைதி ஃப்ரம் ஏடிஎம்கே, மீதி யாருமே பொலிட்டிக்கல் கைதி கிடையாது. ஏங்க சும்மா நீங்க கதை மிசால கைது ஆயிருக்காருங்க அவரு. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, மிசா பீரியட்ல கைதாகிறது வேற, மிசால கைதாகிறது வேற. எப்படி சரி, இப்ப ஜனவரி வரைக்கும் டிஎம்கே ஏன் மிசாவையோ எமர்ஜென்சியோ எதிர்த்து எந்த இதுவும் பண்ணல? பண்ணிருந்தா அரெஸ்ட் ஆயிருப்பீங்க. அரெஸ்ட் ஆகல. ஆமா, எப்படிங்க நீங்க ஸ்டாலின் கல்யாணம் பண்ணாரு எமர்ஜென்சி பீரியட்ல. ஆகஸ்ட் மாசம் கல்யாணம் பண்றாரு. எல்லாமே ஒரு எமர்ஜென்சி தாங்க, விடுங்க. ஜூன் மாசம் எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகுது, ஆகஸ்ட் மாசம் கல்யாணம் பண்றாரு. சரி, ஓகே. பிரசிடென்ட் கிட்ட இருந்து வாழ்த்து வேற. பிரசிடென்ட் எதிர்த்து தானே நீங்க எமர்ஜென்சில வந்து ஃபைட் பண்ணணும். ஆனா அவருடைய வாழ்த்து வேற. அது தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட. எமர்ஜென்சி டிக்ளேர் ஆயிட்ட பிறகு எலெக்ஷன்ஸ் இந்தியா ஃபுல்லா நடக்க கூடாது, ஏன்னா எமர்ஜென்சி பீரியட். ஆமா, ஓகே. இது எமர்ஜென்சியோட ரூல். அப்படி இருக்கும் பொழுது 76ல் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கணும். பிப்ரவரி மார்ச்ல எலெக்ஷன் நடக்கணும். எப்படி எலெக்ஷன் நடத்த முடியாதுங்கிறதுனால ஆட்சியை கலைச்சா பிரசிடென்ட் ரூல் வரும். அதுக்காக ஆட்சி கலைக்கப்படுது. ஜனவரி 30ல் ஆட்சி கலைக்கப்படுது. 30-31 நினைக்கிறேன் அந்த தேதியில வந்து ஆட்சி கலைக்கப்படுது. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து 1027 பேர் வந்து தமிழ்நாட்டில் கைது பண்றாங்க மிசா ஆக்ட்ல அந்த பீரியட்ல. இதுல வந்து பாதி பேர் தான் வந்து பொலிட்டிக்கல் கைதி அப்படின்னு சொல்றாங்க, மீதி பேரெல்லாம் ரவுடி எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 410 பேருக்கு மேலே வந்து திமுகவை சார்ந்தவர்கள். இதெல்லாம் வந்து ஜனவரிக்கு அப்புறம். ஓகே, ஆட்சி கலைச்ச பிறகு, ஆட்சி கலைக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? ஆட்சி கலைக்கிற வரைக்கும் அதுவும் எமர்ஜென்சி பீரியட் தான். எமர்ஜென்சி பீரியட் தான். அப்போ நீங்க எந்த போராட்டமும் பண்ணல, அப்போ எந்த இதுக்கும் கைதும் ஆகல. ஜனவரி 31 வரைக்கும், ஜூன்லேருந்து ஜனவரி 31 76 வரைக்கும் எந்த கைதும் இல்லை. டிஎம்கே காரங்க யாருமே கைது பண்ணல. அப்போ நீங்க எமர்ஜென்சி எதிர்த்து போராடவே இல்லை. இல்லை, எமர்ஜென்சின்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்குதுங்க, பிரசிடென்ட்டோட ரூலு இருந்தாலும் இங்கே ஆட்சியெல்லாம் கலைக்கப்படலை. அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு இதுவாக இருக்கணும்ல, நம்ம ஒரு உதாரணமா கல்யாணத்துக்கு, பையன் கல்யாணத்துக்கு அவரையே கூப்பிடலாம், அவர்கிட்ட இருந்து வாழ்த்து வாங்கலாம். அப்படி இல்லைங்க, ஒரு மக்களைய பற்றி நம்ம யோசிக்கணும்ல எப்போவுமே. இங்கே தான் எதேச்சி அதிகாரத்தை எதிர்க்கிறவங்களாச்சுல, சர்வாதிகாரத்தை எதிர்த்திருக்கணும்ல. இங்கே 72ல் உங்களுடைய ஆட்சி முடிய போது, நீங்கள் 71லேயே கலைக்கிறீங்க. ஆட்சியை கலைச்சு எலெக்ஷன் நடத்துறீங்க 71ல். ஆமா, எமர்ஜென்சி டிக்ளேர் ஆயிடுச்சு. நம்மளே கலைக்கிறது வேற, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல போய் இந்த இடத்துல பண்ணிருக்கணும்ல. எமர்ஜென்சி டிக்ளேர் ஆயிடுச்சு, இந்த சர்வாதிகாரத்தை நாங்க எதிர்க்கிறோம்னு ஆட்சியை கலைச்சிருக்கணும். கரெக்டா? அதெல்லாம் எதுக்குங்க கலைக்கணும்? செய்யல. ஒண்ணு. ரெண்டாவது, அதை விட அல்டிமேட்டா என்ன பண்றீங்க, உங்க மகன் கல்யாணத்துக்கு ஆகஸ்ட் மாசம் எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகி 3 மாசம் கழிச்சு கல்யாணத்துக்கு அவர்கிட்ட இருந்து வாழ்த்து வாங்குறீங்க. அவரையும் வர சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க. அவர் வந்தாரா போனாராங்கிறதே டவுட்டு. வந்தாருன்னு ஒரு சில குரூப் சொல்லுது, இல்ல அவர் வரல, வாழ்த்து மட்டும் தான் தெரிவிச்சாரு பிரசிடென்ட்னு ஒரு குரூப் சொல்லுது. பக்ருதுன்னு நினைக்கிறேன். அவர் அந்த டைம்ல சோசியல் மீடியா இருந்தா மாட்டிருப்பா. அப்படி அது வந்து அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு. அப்ப அந்த ஜூன்ல இருந்து ஜனவரி வரைக்கும் நீங்க வந்து நோ ஆக்ஷன்ஸ் டேக்கன். அமைதியா இருக்கிறீங்க. இப்ப 76 ஜனவரி 30-31 ஆட்சியை கலைச்ச பிறகு உங்களுக்கு அடுத்த எலெக்ஷன் வரணும். எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். அதுக்கு நீங்க வந்து சும்மா ஒரு கிமிக் காட்டணுங்கிறதுக்காக நீங்க வந்து நாங்க வந்து எமர்ஜென்சி எதிர்க்கிறோம், ஆட்சியை கவிழ்த்துட்டாங்க, நாங்க வந்து அதை எதிர்க்கிறோம், இதை எதிர்க்கிறோம். நியாயமா அந்த ஆட்சி இன்னொரு 10 நாள் தான் அதுக்கு வேலிடிட்டி. காபந்து அரசாங்கம் தான் பிப்ரவரி மாசத்துல இருந்து, ஏன்னா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் இஃப் எமர்ஜென்சி வாஸ் நாட் இன் ஆக்ட். கரெக்டா? இது பேர் ஆட்சி கலைப்பா? இப்போ ரீசெண்டாக அந்த படம் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சியை கலைச்சிட்டாங்க, அதனால டிஎம்கே காரங்களெல்லாம் கைது பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு படம் நல்லா இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சீன்லாம் வச்சு திணிச்சிருப்பாங்க. எதுக்கு கலைச்சாங்க? அது இந்த 10 நாள்ல கலைய போகுது, அதுவா கலைஞ்சா நல்லா இருக்காது. எப்போ
அப்படி நம்ம கலைச்சு விடுறது தான் அது ஒரு இது கெத்தா இருக்கும்ல. So, அது தானா முடிஞ்சதுன்னா எலெக்ஷன் வைக்கணும், எமர்ஜென்சி பீரியட்ல எலெக்ஷன் வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால பிரசிடென்ட் ரூல் வரணுங்கிறதுக்காக ஆட்சியை கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 10 நாள் முன்னாடி கலைக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் வந்து இவங்க வந்து இந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க அப்படியே முழங்கி போராட்டம் பண்ணி இது பண்ணதெல்லாம் கிடையாது. இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்திரா காந்தி அவர்கள் தோக்குறாங்க, ஜனதா பார்ட்டி வந்து ஜெயிக்கிறாங்க. வந்த பிறகு ஷா கமிஷன்னு ஒன்று வைக்கிறாங்க. இந்த வார்த்தையை வந்து இப்போ ரீசெண்டாக மீம்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷா கமிஷன். ஷாங்கிறவர் வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு. அவர் வந்து இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் நடந்த அநியாயங்களை வந்து இந்தியா முழுக்க எடுக்கிறாங்க, டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இதில் ஸ்டாலினுடைய பேர் இல்லை. ஓகே, ஷா கமிஷனில் இல்லை. சரி, மற்ற எல்லா 1027 பேரும் இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஆனால் எனக்கு என்ன டவுட்டு, நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சிஎம்மோட பையன் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டிருக்காரு, இவருக்காக இன்னொருத்தர் இறந்து போயிருக்கிறார் இப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. இத அந்த ரிப்போர்ட்ல பதிவு பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா பண்ணல. சும்மா சொல்லக்கூடாது. இல்ல ஷா கமிஷன் ரிப்போர்ட்ல ஒரு பேர் இல்லை. இப்போ டிஎம்கே காரங்க என்ன சொல்லுவாங்க, ஷா கமிஷன் ரிப்போர்ட்ல பேர் இல்லைன்னா என்ன, அதுல எல்லார் பேரும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா த பாயிண்ட் ஆஃப் கான்ஃபிளிக்ட் இஸ் சிஎம்மோட பையன். உங்களுக்காக நீங்க அடி வாங்கும் பொழுது அந்த அடியை இன்னொருத்தர் வாங்கி அவர் இறந்து போயிருக்கார். மிஸ்டர் சிட்டி பாபுங்கிறவர் வந்து இறந்துட்டார், அவருடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வருவோம், நம்ம பின்னாடி வருவோம். அங்க வந்து அவரு இறந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படின்ற பட்சத்துல இந்த இன்சிடென்ட்டோ இதை பத்தின சமாச்சாரமோ அதுல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். படலை. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைது 77ல். வந்த பிறகு இங்கே ஒரு கமிஷன் வைக்கிறாங்க, இஸ்மாயில் கமிஷன் சொல்லிட்டு. இதை வந்து அடிக்கடி இவங்க வந்து கொண்டு வருவாங்க. டிஎம்கே வந்து ஷா கமிஷனில் பேர் இல்லை, இஸ்மாயில் கமிஷனில் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. இஸ்மாயில் கமிஷனுடைய எந்த காப்பியுமே இப்போதைக்கு அவைலபிளாக கிடையாது. செவி வழி செய்தி தான் இருக்கு, கமிஷனோட காப்பி இல்லை. அந்த கமிஷன்ல யாரெல்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, விசாரிச்சிருக்கிறது தான் கமிஷன். இப்போ சிட்டி பாபு அவங்க இறந்துட்டாங்க. சிட்டி பாபுவுடைய மனைவி அவர்கள் வந்து இதில் பேசியிருக்காங்க விட்னஸா. அப்போ அவங்க மிஸ்ஸா கைதியா? இல்லையே. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுடைய விட்னஸும் இருக்கு. அப்போ அவர் மிஸ்ஸா கைதியா? ஆமா. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருதா இல்லையா? இதுல மிசா கைதியை மட்டும்தான் விட்னஸா போட்டிருக்கோங்கிறது ஊர்ஜிதம் கிடையாது. கரெக்டா? இவர் இதனால தான் கைது பண்ணப்பட்டார், மிசாவில் தான் இவர் சிறைக்கு போனார் அப்படின்ற எந்தவித பதிவும் இஸ்மாயில் கமிட்டிலையும் கிடையாது, அந்த ரிப்போர்ட்லயும் கிடையாது. ஓகே, இப்போ 77லேருந்து 87 வரைக்கும் நீங்க எதிர்கட்சி. ஆமா. அப்ப நீங்க என்ன மாதிரியான அரசியல் பண்ணிருப்பீங்க? டிஎம்கேனா எதிர்கட்சியா இருந்தா மாஸ் பண்ணுவீங்கல்ல, அப்ப எத்தனை வாட்டி இதை பத்தி பேசியிருக்கணும்? பேசிட்டே இருந்திருக்கணும். பேசவே இல்லையே. பேசணுமே இல்லையே. சட்டமன்றத்திலையும் எந்த குறிப்பும் கிடையாது. சட்டமன்றத்தில் இருக்கிற குறிப்பை விடுங்க, எதிர்கட்சியில இருக்கிறவங்களோ இல்லை ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களோ அந்த காலகட்டத்தில் இதை பத்தி பேசவே இல்லை. அதாவது 87 வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த வரைக்கும் இதை பத்தின எந்த குறிப்புகளும் தலைவர்கள் பேசியதா இல்லை. அது எப்படிங்க பேச முடியும்? இப்ப வந்து இருக்கிறது ஆட்சியில வந்து அதிமுக, நீங்க எதிர்கட்சி தானே. எதிர்கட்சியில இருந்து யாரெல்லாம்ல எதை பத்தி பேச போறோம்? மிசால இந்த மாதிரி அநியாயம் நடந்திருக்கு, மிசா அநியாயம் நடந்ததுனால நீங்க வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியாவது பேசி இருக்கணும் தானே. அதிமுக கிட்ட போயிட்டு சட்டமன்றத்துல நீங்க தான் என்ன வேணா பேசலாம்ல, ஏன் பேசல? அது காங்கிரஸ் கிட்ட நேரடியா தான் போய் பேச முடியும். ஒரு குறிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், பார்லிமெண்ட்ல ஒருத்தர் பேசி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு அவங்க சைட்ல இருந்து ஏதாவது ரிப்ளை வந்திருக்கணும்ல, அதெல்லாம் இல்லை. இந்த சைட்ல இருந்து மட்டும் தான் பேசியிருக்கிறாங்க, அந்த சைட்ல இருந்து வந்த ரிப்ளை இல்ல. பாருங்க, பார்லிமெண்ட்ல போய் அங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க, அங்க போய் பேசணும், ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதுக்கப்புறம் வேற எங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள அதை பத்தின எந்த விதமான ரெஜிஸ்ட்ரியும் கிடையாது. அப்ப உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதாவது மிசால வந்து இவர் போவே இல்ல, சும்மா சொல்றாங்கன்னு சொல்ல வரீங்க நீங்க. அங்கதான் இப்ப வரேன். இப்போ கடைசியா இதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கான இடம் எது? ஜெயிலு. அங்க ரிப்போர்ட் இருக்கணும்ல. ஆமா, 75, 76, 77 டைம்ல ரெஜிஸ்ட்ரியில பேரே இருக்குமே, இருக்கணும்ல. இருக்கும். ஆர்டிஐ போட்டிருக்காங்க. என்ன ரிப்ளை தெரியுமா? இத்தனை நாட்கள் இருந்தார், இவரை துன்புறுத்தினோம் நாங்கள், ஆமாம்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்களா? இதுல அரெஸ்ட் செய்தோம் அப்படின்னு, எங்களை மன்னித்து விடுங்கள், தெரியாமல் அவரை தொட்டு விட்டோம் என்று அவர் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்.
ஃபைல் இல்லையா, காணோமா. பாருங்க இந்த மாதிரி ஒரு முக்கியமான கோப்புகள் எல்லாம் தொலைச்சிட்டு எவ்வளவு ஒரு பொறுப்பு இருக்குதா கொஞ்சம். 87க்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, அப்பாவது அந்த ஃபைல் எல்லாம் வந்து பத்திரப்படுத்தி இருக்கணும்ல உங்களுடைய அரசியல் எதிர்காலம். கண்டுபிடிச்சு உடனடியா பண்ணலையே. ஃபைல் காணோமா, ஃபைல் இல்லையா. சென்னை சென்ட்ரல் பிரிசன்ல இருந்த ஃபைலை காணோமா, கோயம்புத்தூர்ல இருந்த ஃபைலை செல்ல அரிச்சிடுச்சான். அப்புறம் ஐ திங்க் இது பாளையம் கோட்டையில இருந்த ஃபைல் வந்து தானே புயல்ல காணாம போயிடுச்சு. என்னங்க இதெல்லாம் ஒரு பொறுப்பு இல்லாம. டிடென்ஷன் ஆர்டர் அப்ப ஸ்டாலின் கிட்ட இருக்கணும்ல. அதாவது அரசாங்கத்தை எதிர்த்து, எமர்ஜென்சியை எதிர்த்து. எங்க தான் எதிர்க்கலையே, கல்யாணம் தானே பண்ணீங்க, எங்க எதிர்த்தீங்க? எமர்ஜென்சி டிக்ளேர் ஆனவனே தானே எமர்ஜென்சி எதிர்க்கணும். மத்தியில் ஆளும் கட்சியை எதிர்த்து டிக்ளேர் ஆனவனே தானே பண்ணணும். இப்ப பிரதமரை எதிர்த்து டிக்ளேர் ஆச்சு ஜூன்ல இருந்து 76 ஜனவரி வரைக்கும் எங்க எதிர்த்தீங்க? ஏன் எதிர்க்கல? அதான் ஆகஸ்ட் மாசம் எதிர்த்தோம்ல. ஆகஸ்ட் மாசம் எதிர்க்கல, கல்யாணம் பண்ணீங்க. அதான் எல்லாம் மாத்தி வேலை எங்களுக்கு வந்துட்டு இப்ப அவங்க வந்து வேலை செய்ய பிடிக்கல எங்களுக்கு, நாங்க வந்து எங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போயிடுறோம்னு அது ஒரு எதிர்ப்புங்க. அது அப்படி மிஸ்ஸாவையே பார்த்தவங்க நாங்கன்னு மட்டும் சொல்லலையே. இவர் அடி வாங்குற மாதிரி, போலீஸ்காரங்க பூட்ஸ்ல மிதிக்கிற மாதிரி ஒரு மாடல்லாம் செஞ்சு தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டு போனீங்களே. அது எலெக்ஷனுக்கு ப்ரூஃப்ங்கிறது எதுக்குங்க? ஏன் 77க்கு அப்புறம் அந்த எலெக்ஷன் எல்லாம் அதை பத்தி பேசல? எது ப்ரூஃப் எதுக்குங்க வேணும்? 77ல ஏன் பேசல? அப்ப அந்த அவசியம் இல்ல. அப்ப ஏன் இல்ல? தோத்துட்டீங்கல்ல. ஆமா, இத பேசியிருந்தா ஜெயிச்சிருப்பீங்கல்ல. சுத்தி முத்தி பக்கத்துல எம்ஜிஆர் நீங்க வந்து மிஸ்ஸாவை எதிர்த்தீங்களா, நாங்க தான் எதிர்த்தோம் அப்படின்ட்டு இவங்க பேசியிருந்தா இவங்க ஜெயிச்சிருப்பாங்கல்ல. பேச முடியாதுல்ல. அப்ப பண்ணல. இதான் எமர்ஜென்சி இல்ல, எலெக்ஷன் தானே. இல்ல, இந்திரா காந்தி தான் தோத்துட்டாங்கல்ல. பக்கத்துல எல்லாம் ஆளுங்களா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும்ல உண்மை. அப்ப இருந்த ஏடிஎம்கே காரங்க வந்து என்ன பதிவு பண்றாங்கன்னா, இவர் வந்து ஏதோ ஒரு பச்சைப்பாஸ் காலேஜ் ட்ரஸ்ட் இஷ்யூல வந்து கை கலப்பாச்சு, அதுல அரெஸ்ட் ஆனதா சொல்றாங்க. அதத்தான் வந்து மிசாவில் கைதானவர் இல்ல, மிசா காலத்துல கைதானவர். எதுக்கு கைதானாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது ஒரு ஒரு அந்த காலத்துல பேசப்பட்ட ஒரு விஷயம். ஒருத்தர் அந்த காலத்துல இவங்க வந்து இதை பேசியிருந்தாங்க. சிட்டி பாபு இறந்து போனது எப்படி இறந்து போனாரு? மிசா பீரியட்ல கைதிகள் இல்ட்ரீட் பண்ணப்பட்டார்களா? ஆமா, அப்படிதான் ஷா கமிஷனும் சொல்லுது, ஆமான்னு தான் இஸ்மாயில் கமிஷனும் சொல்லுது. இந்த சுரளிராஜன் நினைக்கிறேன் அந்த அந்த ஜெயிலர் பேரு, அவரு வந்து சிட்டி பாபு அடிச்சாரா? ஆமா அடிச்சார் அப்படின்னு இஸ்மாயில் கமிட்டி சொல்லுது. அவருக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நடந்த காலகட்டத்தில், எப்போ ஏடிஎம்கே பீரியட்ல, எம்ஜிஆர் அவர்களுடைய பீரியட்ல. ஆனா அந்த டைம்ல நாங்க வந்து மிசா கைதி, என்னுடைய மகன் வந்து மிசா கைதி, மிசாவுக்காக எதேர்ச்சி அதிகாரத்தை எதிர்த்ததுக்காக கைது பண்ணப்பட்டாருன்னு பேசியிருந்தாங்கன்னா அப்ப இருந்த ஏடிஎம்கே லீடர்ஸ் புட்டுன்னு வச்சிருப்பாங்கிறதுனால பேசவே கிடையாது. எவ்வளவோ பிரச்சனை இருக்குதுங்க. அமைச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கிறாரு. மிசாவிய பார்த்தவங்கடா. இல்ல அதை விடுங்க, நீங்க அதை விடுங்க, எதுக்கு அதுக்கே போறீங்க? நீங்க நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது பாருங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லை, இதெல்லாம் இருக்கு, பிரச்சனை இருக்கு. இப்போ அந்த டைம்ல போயிட்டு நீங்க இதை பத்தி போய் எடுத்து போய் என்னங்க மிசா? ஆமாங்க, மிசா ரீசெண்டா கொத்தூஸ்லாம் பேசிட்டு இருந்தாங்க. கரூர்ல இருந்து ஓடி போயிட்டீங்க, நாங்க மிசாவையே பார்த்தவங்க. இப்ப கரூர்ல இருந்தவரே ஓடிட்டாராம் தலைமறைவா. இங்க யாரா தலைமுறை வேணாங்களா? கரூர் மாவட்ட தலைவரா இருந்த மதி கைதாவில்லையா? இல்லைங்க, வரலாறு சொல்லுது இந்திய எதிர்ப்பு போராட்டம். இல்லைங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டம் யார் பண்ண? தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தாரு, ட்ரெயினே வரலையே, மிசாவுல கைதாயிருக்காரு. இல்லைன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி பல வரலாறு இருக்கு. மக்களுக்காக போராடிய கட்சி திமுக, காலத்துக்கும் போராடும், கடைசி வரைக்கும் போராடும். நீங்க வந்து அந்த அந்த படம் இருக்கும்ல, இந்த புலிகேசி படம், மூஞ்ச மூடிட்டு படம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் டிஎம்கே. பாடி யாருதோ. இந்திய எதிர்ப்பு பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு, 35கள்ல இருந்து நடக்குது. அப்பெல்லாம் டிஎம்கேவே கிடையாது. இல்லைங்க, அதாவது இப்போ எப்படி கண்ணீர் வருது பாருங்க எனக்கு. அதாவது அழுவுறீங்களா? ஆமாங்க, அதாவது மிசால கைதாவுல ஐயோ இதைத்தான் இவ்வளவு நாள் உருட்டிட்டு இருந்தோம், இதையும் பொழுதுட்டாங்களே. மக்களுக்காக போராடி வென்று மக்களுக்காகவே ஒரு வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஒரு கட்சியவும் அந்த குடும்பத்தையும் எவ்வளவுலாம் வந்து இந்த மக்கள் துபாய்க்கு போயிருக்காரு. குளத்தூர்ல தோக்கடிக்கிறீங்க, மிசாவே இல்லைன்றீங்க. 10,000 ரூபாய் பணம் இருந்தாலும் லண்டனுக்கு போறதுக்கான வழி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பைலட் தெரிஞ்சவர்,
பாப்பா போற வேலை இறக்கி விட்டுறேன் கூட்டின்னு போனாரு. இது என்னங்க கேள்வி இது? சட்டமன்றத்துல வந்து அந்த 3 நாள் கூட்டத்தொடர்ல டயர்டாயி துபாயில போயிட்டு ரெஸ்டா? அது 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 அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைங்க. நீங்க சொல்ல இருக்கட்டும். முடியுங்களா? நான் எந்த தப்பும் சொல்லல. இருக்கட்டும். ஆனா சொந்தமா கார் கூட இல்ல. 10,000 தான் பணம் இருக்கு. இப்படி பச்சையா புழுகுறதுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு, பல வருஷம் முன்னாடி நடந்த மிசால தான் கைதானன்னு புழுகுறதுன்னா பெரிய கஷ்டமா என்ன? நம்ப வைக்கிறதுன்னா பெரிய கஷ்டமா என்ன? ஆதாரத்தோட திரும்ப வரும் திமுக. வராதுங்க. இது இன்னைக்கு இல்ல. பல வருஷமா இத கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க பேசின காலத்துல இருந்து. இவங்க எந்த தெரியுமா ஆதாரமா எடுத்துட்டு வருவாங்க? நெஞ்சுக்கு நீதிய பாருங்க. கலைஞர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லுவாருயா. ஏதோ ஒண்ணு அப்படி இப்படி சேர்த்து உன்னை எங்கேயாவது கரை சேர்த்து விட்டுடலாம்னு அவர் சொல்லுவாரு. அத எடுத்துட்டு வந்து இதான் ஆதாரம்னா, இது ஆர் செழியன் நினைக்கிறேன். அவரு ஒரு எழுதின புக் அந்த டைம்ல. அதுல கூட இவரை பத்தி மெல்ல மெல்ல குடிங்க, மெல்ல குடிங்க. அதுலயும் இவரை பத்தி இல்ல. ஜெயில் ரெக்கார்டாவது இருக்குமான்னு கேட்டோம். ஆர்டிஐ போட்டு ரெக்கார்டே இல்ல. ஜெயிலர் முத்துவேல் பாண்டியன் அவர் வந்தாருன்னா மேபி கண்டுபிடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஜெயில் பார்ட் 2 இல்லையா? பார்ட் 2ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஆதவர்ஜுனாவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது திமுக அன்னைக்கு. அவர் வந்து தேவையில்லாம வந்து வார்த்தையை விட்டார், சர்ச்சையை கிளப்புற மாதிரி, மக்களின் இறையாண்மையும் அந்த ஒரு ஒரு இதையும் இது பண்ற மாதிரி பேசிட்டாரு. என்ன பேசிட்டாரு? ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. ஆமா. ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது கேஸ் போய் கோர்ட் பார்த்து அவங்களா என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்றது வரைக்கும் காத்திருப்பதுதான். எலெக்ஷன் முடிச்சிடுறேன். காத்திருப்பதுதான் ஒரு ஒரு சரியான ஒரு அரசியல் இது. இதுல போய் நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு அப்படி இருக்க கூடாது இல்லைங்களா? இந்த விஷயத்துல நீங்க மினிஸ்டர் ஆதவர்ஜுனா பேசும்பொழுது அவருடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இவ்வளவு அநியாயம் பண்ணீங்களே, அத்தனை பேருடைய மரணத்திற்கு நீங்க வந்து குந்தகம் விளைவித்திருக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு ஊரா இருந்திருக்கீங்க, காரணமா இருந்திருக்கிறீங்க. அந்த பாவம் தான் உங்களை வந்து இந்த மாதிரி தோக்கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். இல்லையா? அதுக்காக இவங்க வந்து எப்படி இப்படிலாம் பேசலாம்? பழைய பாக்கி இருக்குது, அந்த கணக்கு பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சட்டமன்றத்துல நீங்க என்ன பேசுனீங்க? சொல்லக்கூடாது இல்லைங்க. நீங்க என்ன பேசுனீங்க சட்டமன்றத்துல? நீங்க சிஎம்மா இருக்கும். என்ன இவங்க தான் காரணம், இவங்க லேட்டா வந்தது தான் இத்தனை பேர் மரணத்துக்கு காரணம்னு நீங்க பழி போடலையா? அது சட்டமன்றத்துல பழி போட்டது சட்டமன்ற ரெக்கார்ட்ல இருக்கணும்ல நாளைக்கு. இங்க வெளியே தானே பேசினாங்க. பேசிட்டாங்க, மேடைகள்ல பேசியாச்சு. எனக்கு திமுக என்ன எவ்வளவு டீசென்ட்டா திமுக கரூர் சம்பவத்தை கடந்த ஒரு 7-8 மாசமா அணுகிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க பேசுங்க. எப்படி அதான் கேக்குறேன். எப்படி என்ன பண்ணும்? அதிகபட்சம் வந்துட்டு மிஞ்சி போனா வந்துட்டு ஒரு 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 வண்டியை வந்துட்டு போட்டு அந்த வண்டியில வந்து யமனுடைய இது மாதிரி வச்சு விட்டு அதுல வந்து இவர் ஏத்தி எல்லாரையும் இது பண்ணாரு அப்படின்னு அது மாதிரி ஒரு கிராஃபிக் அனிமேஷனை வச்சுட்டு ரொம்ப டீசென்ட்டா இருந்தது. ரொம்ப டீசென்ட்டா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு பிரஸ் மீட் சந்திக்கும் போது அந்த பிரஸுக்கு பின்னாடி வந்து ஃபுட்டேஜை ஓட விடும்போது அந்த ஃபுட்டேஜை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த பேக்ரவுண்ட்ல ஓடுது. எது? ஒரு மந்திரியா இருக்கிறவரு பிரஸ்ஸை சந்திக்கும் போது பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி ஒரு படம், எது டிஎம்கே ஐடிவிங்கள இந்த சின்ன பசங்க எவனாவது ஒருத்தன் பண்ணி போட்ட அந்த ஒரு கிராஃபிக் அனிமேஷன் ஒரு அமைச்சர் பின்னாடி ஓட விட்டுட்டு அன்னைக்கு பிரஸ் மீட் நடத்துறாரு. இது மாதிரி டீசென்ட் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த திமுக நீங்க தப்பா தேசி பேசாதீங்க. இதுக்கு பேர் தான் டீசென்ட் அரசியல். ஆமா, அதுக்காக தான் கரூர்ல இருந்து இது வரைக்கும் கரூரை தாண்டி எலெக்ஷனே நிக்காதவர் கோயம்புத்தூர் ஓடினார். இன்னைக்கு எங்க இருக்கிறார் தெரியலையாமே. இல்ல அதிகபட்சம் என்னங்க எங்களுக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டர்ஸ்ங்கள தேடுறாங்களான்னா நீ அன்னைக்கு அதிகபட்சம் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்க என்ன பண்ணாங்க, அன்னைக்கு எங்களுக்கு விட்டு வந்துட்டு மீசை வச்சவங்கல இருந்து ஆரம்பிச்சு மீசை வைக்காதவங்க வரைக்கும் எல்லாரையும் விட்டு என்ன வேணா பேசுங்க, இவர் தான் பண்ணாரு, இத்தனை பேரை கொண்டு குவிச்சாருன்றத ஆரம்பிச்சு என்ன வார்த்தை வேணா பேசு, நாங்க தான் ஆட்சியில் இருக்கிறோம், உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம், என்ன வேணா பேசுன்னு தைரியமா அன்னைக்கு பேச விட்டு ஒரு டீசென்ட் அரசியலை பண்ணது திமுக அன்னைக்கு. இப்ப கொஞ்சம் அப்படி டீசென்ட்டா அப்படி பேசுனதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடுவீங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஓடுங்க சார். நீங்க மிஸ்ஸாவே பார்த்தவங்களாச்சு, தூரத்துல இருந்து பாத்தீங்களா? பக்க கிட்ட நம்ம தான் சந்திச்சதே, நம்ம தான் அவ்வளவு அடக்குமுறைகள் சந்திச்சு இன்னைக்கு மக்களுக்காக ஓயாம உழைக்கிற மாடிகள் சார். தப்பா சொல்றீங்க, அடக்கு மாடிகள் கட்டினாங்களா நிறைய? ஆமா ஆமா ஆமா. கண்ணகி நகர்லயும் செம்மஞ்சேரியிலயும் அவங்களுக்கும் மக்களுக்காக அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்கும் கண்ணகி நகர்லயும் செம்மஞ்சேரியிலயும் கட்டது யாரு? திமுக. இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நான் அடுத்த கரப்ஷனை கொண்டு வருவேன். என்னது? இந்த மாதிரி பில்டிங் கட்டுறதுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தது, அதுக்கு வந்து ஒரு சினிமாவை சார்ந்த ஒருத்தரை வந்து சேர்மனா போட்டு வச்சிருந்தீங்க. அவங்க ஒரு வீடு கட்டுறாங்க, லக்ஸுரி அபார்ட்மெண்ட். யாருக்கு வித்தீங்க? ஐ ஹேவ் ப்ரூஃப். யாருக்கு வித்தீங்க? மக்கள் வாங்கினாங்களா அந்த வீட்டை? லக்ஸுரி அபார்ட்மெண்ட், பீச் ஃபேசிங் அபார்ட்மெண்ட்.
ஒரு அப்பார்ட்மெண்ட்டு பிரைவேட்டு விற்றா பல கோடிகள் போகிறத சொப்ப பணத்துக்கு யாருக்கு விற்றீங்க? அதான் கஷ்டப்படுற யாராவது ஒருத்தனுக்கு கொடுத்து அவனும் ஈஸியாக அதில் போய் நல்லா இருக்கணுமேனு அவருக்கே விற்றுக்கிட்டாரு. ம் அப்படி கூட பண்ணலாம், சட்டத்தில் இடம் இருக்கு. அப்படிலாம் சட்டத்தில் இடம் கிடையாது சார். இவங்க பண்ணதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அடுக்குமாடிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு நேரம் பேசுவோம். அது என்ன டிபார்ட்மெண்ட்டு, எப்படி பண்ணுறாங்க, அதில் வந்து எப்படி லக்ஸுரி வீடியோவும் கட்டினாங்க, அதை யாருக்கு விற்றாங்க, அவங்க மச்சினிச்சிக்கு விற்றாரா, அவங்க மச்சினிச்சியோட தம்பிக்கு விற்றாரா, இல்லை இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய டிஎம்கே ஆளுக்கு விற்றாரா லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டு நம்ம காசில்? அதை பற்றி பேசுவோம். இந்த சிஎம்டிஏ பணம் காணாமல் போச்சு, அதை பற்றி பேசியிருக்கிறோம். மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிசாவை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்கா மிசாவில்? போதுமா? ஓகே, பை.